ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வரலட்சுமி நோன்பு எப்படி போச்சு? நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் செய்த வரலட்சுமி நோன்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி நாள் வியாழக்கிழமை நைட்டே சுவாமியை அழைச்சாச்சு. இது ஃப்ரைடே மார்னிங் அஸ் யூஷுவல் சீக்கிரமாக எழுந்திரிச்சு, இன்றைக்கெல்லாம் 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சுங்க. 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு, அப்புறம் பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் இல்லைங்களா? பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு, காலையில் நம்ம ஈவினிங் 6 o'clock மேலே தான் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் சொல்லியிருந்தாலும், நம்ம சுவாமி நம்மளுக்கு நம்ம வியாழக்கிழமை அழைச்சிட்டதால் காலையிலேயும் நம்ம நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி வழிபடணும். அதே மாதிரி மதியமும் வழிபடணும். ஈவினிங் 6 o'clock மேலே நம்ம பூஜை பெரிய அளவு பூஜை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் வச்சு கொடுக்கணும், மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், அவங்கக்கிட்டையும் நம்ம வாங்கணும். பாடல்களில் பாராயணம் பண்ணி குங்கும அர்ச்சனை இதெல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் பண்ணுவோம். ஏன்னா காலையிலே நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்றதுக்காக சின்னதாக சுண்டல் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன் காலையில் நெய்வேத்தியத்துக்கு. மதியம் நம்ம புளி சாதம் பண்ணிக்கலாம், நைட்டுக்கு ஏதாவது ஸ்வீட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். காலையில் சுண்டல் ரெடி பண்ணி அழகாக சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி சின்னதாக பூஜை முடிச்சாச்சு. காலையில் பூஜை முடிஞ்சது. மதியம் சேம் அதே மாதிரி மதியம் புளி சாதம் பண்ணிவிட்டு மதியம் பூஜையை நான் முடித்தேன். அப்புறம் ஈவினிங் தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. 6 o'clock மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருந்தேன். அவங்களோட பசங்களெல்லாம் வேறு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்களா. ஸோ அன்றைக்கி சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பாட்டெல்லாம் பாடி குங்கும அர்ச்சனைலாம் பண்ணி அவங்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுத்து, அவங்க நம்மளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல, அது ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அடுத்த நாள் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா புனர் பூஜை பண்ணணும்ல, 3வது நாள் கணக்குக்கு. அப்போ தாங்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 3 நாள் சுவாமி நம்ம வீட்டில் வச்சுட்டே இருந்துட்டு அந்த புனர் பூஜை பண்ணி அதை திரும்ப எடுத்து நம்ம வைக்கணும் அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரலட்சுமி நோம்புனாலே ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை இருக்கும். ஏன்னா வீடு க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, மாப் போடுறதுலேருந்து, துணி அந்த பெட்ஷீட்லேருந்து, ஸ்க்ரீன்லேருந்து, மேட்லேருந்து எல்லாம் துவைச்சி சாமியோட பொருட்கள் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு நிறையா வேலை இருக்கும். ஆனால் அந்த வரலட்சுமி அன்னைக்கு நம்ம சுவாமி அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சப்பறம் அந்த சுவாமியோட முகத்தை பார்க்கும்போது அந்த 1 week செஞ்ச வேலை, அந்த உடம்பு வலி, அந்த அலுப்பெல்லாம் அந்த ஒரு நிமிஷத்தில் அப்படியே காணாமல் போயிடும். அப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த வருஷம் 2026 வரலட்சுமி நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. அஷ்டலட்சுமியிலலாம் வர வச்சுருந்தோமா, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஒன்று நினச்சி அதை ரெடி பண்ணேன். ஆனால் அதை விட சூப்பராக அவுட்புட் வந்துருந்தது. ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நீங்கள் இந்த வருஷம் 2026 எப்படி வரலட்சுமி கொண்டாடினீங்க? இல்லை அடுத்த வருஷம் நீங்கள் ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்களா? இல்லை இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சுவாமியை நான் எப்படி ரெடி பண்ணேன், கலசத்தில் என்னென்ன போட்டேன் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பின்னாடி நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, ஓகே. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மியூசிக் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை நான் போட்டு விடுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.